தன்னை மறந்து தூங்கலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. சரியாக இருக்கும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் புருஷனுக்கு நேரங்கள் சரியில்லை. நீ வேற யாரும் மசக்க போட்டிருப்பாங்களோ திசை மாற்றிருப்பாங்களோ நினச்சா அது பொய்யானது. இந்த கால நேரங்கள் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவனை கருத்தோடு வீட்டு வரவு செலவு பார்க்க வச்சா போதுமா? கண்ணை முடிக்க. இந்த கனியை கொண்டு வை. வீட்டுக்கு வருவான், வரவு செலவு பார்ப்பான். நீ மட்டும் சீண்டாமல் இருந்துட்டு சண்டை போட்டுறாத தாயி. கருப்பசாமிக்கு கடலூர். கருப்பசாமிக்கு கடலூர். கால் வந்துட்டாங்க 2 ரூபாய். யாரெல்லாம் வந்திய? உன் வீட்டுக்காரங்க. ஏ மச்சான் கூப்பிடுங்க. அத்தானே நீங்கள் தானே? கால் வந்துட்டு வா. என்னடா வேலை பார்க்குற? கடலூர் தானே? இல்லை நான் நினச்சி விட்டு போயில. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா? என்னடா வேணும் தம்பி? இது யாரு? சரி, பக்கத்தில் வாங்க. ஒரே ஒரு விஷயந்தான். முதல்ல இருந்து ஆதியிலிருந்து இதுவரை உன் மேலே அவளுக்கு பாசம் பற்று அதிகம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒன்னால் அவள் மனசு கொஞ்சம் பாதிச்சிடுது. அப்படி பாதிக்கிறதுக்கு காரணம் உன் நடைமுறையின் மீது அவளுக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம். அதுக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள் ஒரு காரணம். அதனால் இவளுடைய ஆள் மனத்தில் நம்ம புருஷன் சரியில்லை, அவர் நம்ம பக்கத்தில் அன்பு பாசத்தோடு இல்லை அப்படின்னு அவள் அடிமனதில் ஒரு பதிவானதுனால எதை எடுத்தாலும் கோபம், எதை பேசணும் பேசக்கூடாங்கிற எரிச்சல், நமைச்சல், தானாக புலம்புதல், தூக்கம் வராமல் கிடந்து ஆடுதல், சாமி வர்றது மாதிரி ஃபீலிங் பண்ணுறது எல்லாமே நடக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. என்னடா பண்ண முடியும்? உங்கள் அக்காவாது தங்கச்சியாடா? உன் பக்கத்தில் வச்சு உண்மையை சொல்லிவிட்டனே. உங்கள் அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? உங்கள் தாத்தாவுக்கு, உங்கள் அம்மையை பெற்ற தாத்தனுக்கு அவன் தான் 2 பொண்டாட்டிக்காரவே. கால் வந்துட்டு வா. வாங்கி காட்டுதான் ஒன்று. வா. ஆனால் நீ எந்த தப்பும் செய்யலைங்கிறது உன் மனசாட்சிக்கு தான் தெரியும். அவள் தானாக மனதுக்குள்ளே குழம்பிக்கிட்டா. அதனால் உன்னையே நீ அவள் கூட சரியாகத்தான் இருக்குங்கிறத நான் அவளுக்கு விளக்கம் கொடுத்து உங்கள் 2 பேருடைய அன்பையும் இணைச்சிட்டோம்னா அவளுடைய புலப்பமும் தீர்ந்துடும், அவள் மன வேதனையும் தீர்ந்துடும். பக்கத்தில் எல்லாரையும் வெறுத்துட்டா. இந்தா இன்னையிலிருந்து உன் மன அலைகள் மாறும், எல்லோரும் ஒற்றுமையாக திகழ்வார்கள். தெரியும் தெரியும் தெரியும். இனிமேல் அந்த சக்தி தெரியாது, நின்று விடும். 3 முறை என்னைய பார்க்க வாங்க, ஜெயிச்சிருங்க. போங்க வாப்பா. கடலூர் பொருடா குண்டை மூலம் விழுந்துக்கிட்டோம். குண்டை என்னை ஏற்றிட்டான் அந்த பையன், தெரியுமா உனக்கு? கேளிப்போம் எல்லாம் ஏத்தனையா இல்லையா? ஏய் புழுனி போடா இருந்தால இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. ஏற்றதுக்கு உரிமை இருக்குல்லட, பேசிட்டு போங்கிட. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடுறா, எல்லாம் நான் பார்க்குறேன்.
3 வருஷமாக விவசாயம் சொந்தமான நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. தேவையில்லாமல் அந்த இடத்த அடுத்தவங்களை மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்க்கலாமா, பார்க்க வச்சு நம்ம ஏதாவது ஒரு பணத்தை வாங்கி கொடுமாங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில். அப்படி போனால் அந்த இடம் உன்னை விட்டு கைவிட்டு போயிடும். அப்படி செய்ய வேண்டாம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் ஒரு சைடு டயர், கியர் பாக்ஸ் இவைகள் சம்மந்தமான வேலை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நஷ்டம் வராமல் காப்பாற்றி உன்னை லாபகரப்படுத்துகிறேன். இப்போ கொஞ்சம் கடன்கள் இருக்குது, அதையும் தீர்த்து தாரேன். ஒரு லோன் கிடக்கு, அதையும் முடிச்சு தாரேன். கால் வந்துட்டு வா. ஒருத்தன் கேட்டான், எப்பா நம்ம இந்த மாடுகளுக்கெல்லாம் காற்றுல கம்மல் கட்டி விட்டுருக்காங்களே ஏம்னு கேட்டான். மாடுகள் தெரியுமா? அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் லோனில் பிடிச்சது. அப்போ நம்ம அம்மாவையும் நீ லோனில் தான் பிடிச்சியோ அவ்வளோ அவன் கேட்டான். அது மாதிரி லோனில் எதுவும் வர முடியும், யாரையும் பிடிச்சிக்கிடாத. விவரமாக உனக்கு சொல்லுதேன். எவனா ஒரு பொம்பளை உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா, உன்னை கவுத்துருவாடா, லோனில் மாட்டிடாத. அது லோலாக போயிரும். முன்ன இந்தா பொம்பளைகிட்ட தப்பிச்சிருடா தம்பி, இந்தா சந்தோஷமா இரு, என்னை நினச்சி கும்பிடு, வணங்கி உயர்ந்து கொண்டே இருப்பாய், ஆனந்தமாக இரு. போ கர்மசாமிக்கு கால் நோட்டு மேலே உன்னை நான் கூப்பிடுவேன், நீ வர. கர்மசாமி கல்யாணம் முடித்தும் நானும் என் கொண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு இருக்கமே, அது எதுக்கு? திருமணம் முடித்தும் நானும் என் மனைவியும் அடிக்கடி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறமே, அது எதுக்குன்னு ஒருத்தன் கேட்கான். யாருப்பா அது? கடலூர். கடலூர் என்ன? கடலூர் தான். நான் கேட்குற கவலையை புரிஞ்சுக்காங்க. கணவன் மனைவி 2 பேருக்கும் அடிக்கடி அமைதி குறைவும் சண்டையும் வருதுன்னு வந்திருக்கு. யார் அது? பைத்தியில் 1 சேராது. யாருமா? 1 பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? கால் விட்டு வா. யாருப்பா இது? அரியலூர் மாவட்டம் சேராலா? ஏன் உங்கள்கிட்ட சண்டை போட்டே இல்லை நேற்று? பாடுறா? நான் பாடுறதுக்கு வரவே மாட்டேன். அதான் நீ வந்து ஐயா நுண்டிக்கிட்டு நிற்கிறீங்க. உன்னை கூப்பிட்றேன். என்னப்பா அந்த பிள்ளைக்கு? யார் சம்மதிக்க மாட்டேக்கா? எதுக்கு நிப்பாட்டணும்? எதுக்கு கல்யாணம் வேண்டாம்? சும்மா சொல். மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா? கண்ணை மூடு கொஞ்சம். ஏய், கண்ண முடி. எத்தனை பாயிண்ட் போகிறது? 4-6 இருக்கு. கண்ணை மூடுறியா நீ? உங்கள் அப்பா அம்மா சொல்லி கேட்க மாட்டேன், ஏன் சொல்ல கேட்க மாட்டேன் நீ? நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. இந்த பாட்டில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? இதுக்கு முன்னால் கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா அந்த பிள்ளைகிட்ட? நீ நினச்ச மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கல, அதான விஷயம். பழைய நினைப்பிலே உன் மனது குழம்பிக்கிட்டே இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நீ உட்கார்ந்துருக்க. இடையில மீறி வந்துடலாம்னு ஒரு எண்ணம், அதனால் சம்மதிச்சிட்ட. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பாதிச்சிட்டான். இதை மாற்றி சொல்லுவோம். ஒருத்தன் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நிச்சயதாம்பலம் பண்ணிட்டு அவன் வேண்டாம்னு சொன்னால் உன் நிலைமை என்ன சொல்லு? நீதியாது? அந்த பாவம் ஒன்று சும்மா விடுமா? நீ எங்கேயுமே சரியாகாது, தெரிஞ்சுக்கா. நீ முதல்ல கால் வந்துட்டு வா. இந்த கண்ணாடி போட்டுக்கா. முத்து மாலை.
இவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பழைய நினைவுகள் மாறும். இந்த கல்யாணத்தில் இவள் மனம் பூரணமாக சம்மதப்படும். கல்யாணம் நடக்கும். யாராலும் தடுக்க முடியாது. நடக்கும் நடக்கும் நடக்கும். இவன் மிரட்டலுக்கு யாரும் பயப்படாங்க. மிரட்ட மாட்டான். மனம் திருந்திட்டான், சரியாயிட்டா, போங்க. யார் சம்பந்தப்பட்டவர்களோ அவர்களே இவளை தூக்கி தூரை எரிந்து விடுவார்கள். புரிந்து கொள்வாள் இவள். கர்மசாமிக்கு கடலூர் கடலூர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வாப்பா. யாருக்கு அண்ணாச்சி கல்யாணம்? 60ஆம் கல்யாணமா? யாருக்கு? பையனுக்கா? ஏழு. உனக்கு யாரில் பெண்ணு தர மாட்டோம்னா வாங்கிடுவார். யாருக்குப்பா கல்யாணம்? எந்த ஊர் உனக்கு? ஆந்திராவுக்கு போயிருக்கேன். இது வர என்ன விஷயமா போனேன்? ட்ரெயின். எதுக்காக போனேன்? அப்படியா? பம்பாயில் போய் வெளிநாட்டுக்கு போனையோ? கால் வந்துட்டு வா. நெருங்கி நெருங்கி. சும்மா இருக்கீங்களா? ஏமா யாரு? அது சொல்லு, கூட கொஞ்சம் சொல்லு, அமைதியாக இருக்கு சொல்லி. அப்போ இப்போ கல்யாணத்தை உனக்கு முடிச்சு வைக்கணுமா? அப்படியா? சொந்தத்தில் பெண் இல்லை, அசலில் மேட்ரிக் மணியில் தான் உனக்கு பெண்ணு பார்க்கணும். புரியுதா? காது கேட்கலையோ? மேட்ரிக் பண்ணினா பப்ளிக்கில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறது தான் பெண் பார்க்கணும். சொந்த பொண்ணு கிடைக்காது. 6 மாதத்தில் பெண் கல்யாணம் நடக்கும். இந்தா வெற்றி. வேற என்ன வேணும்? வந்தாச்சு, போயிட்டோம். இந்தாடா கால் வந்துட்டு வா தம்பி. அடுத்து இடம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யார்? கடலூர். இடம் வீடு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது. அண்ணாச்சி கடலூர்ல எந்த இடம்? கடலூர். அப்பா அவர் உள்ள ஊர் இல்லை, அவர் எந்த ஊர்? செவலா? செவலை. கருப்பு தான் கடலூர் பக்கம் இருக்குது. செவலை எங்கே இருக்குது? என்ன கால் வந்துட்டு வரலாம். உன் ஜாதகத்தை பார்த்தேன். நாகதோஷம் சர்ப்பகால தோஷம் இருக்குன்னு ஜாதகத்தில் இடம் இருக்குது. அதனால் இதுவரை கல்யாணங்கள் ஓடலை. அடிக்கடி யூரின் கடுப்பு, யூரின் சம்மந்தமான ட்ரபிள் உனக்கு இருக்காடா? அதெல்லாம் உனக்கு மாற்றி தந்துடுறேன். ஸ்டோன் தோன்றாது. நல்ல தண்ணி அடிக்காத தண்ணி குடி. அடிப்பியா தண்ணி? புழுடிப்பேதான் இல்லை. கால் வந்துட்டு வா. தண்ணி அடித்தா நோய், தண்ணி குடித்தா இயற்கை. இந்தா கல்யாணம் நடக்கும். மாசி மாதத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். வேலையும் நிரந்தரமாகும். பாப்பா பையனுக்கு கோட்ரு வாங்கி கொடுக்காண்டா, ஆப் வாங்கி கொடுங்க. அதே இடத்துல வேலை கிடைக்கும்னு சந்தோஷமாக இருப்போம். எல்லாரும் ஒரு டீ குடிங்க, நானும் குடிக்கிறேன்.